வாழ்க வளமுடன் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெய்லிஸ் கிராஃப்ட் ரூமில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். என்னை பார்த்தாலே தெரியும் நான் கொஞ்சம் வினோதமாக இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் முன்னாடியே சொல்லிடுறேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து நானே போட்டது. எனக்கும் மேக்கப்புக்கும் ரொம்ப தூரம் எனக்கு சுத்தமாக மேக்கப் போடவே வராது. ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு போட்டிருக்கேன். சரி, இந்த கெட்டப்க்கு என்ன ரீசன் அப்படின்னா, இன்றைக்கி என் பையனோட ஸ்கூலில் வந்து ஹாலோவின் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பசங்க மட்டும் இல்லை பசங்களோட அம்மாவும் வந்து ஹாலோவினுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஒரு ஸ்கூப்பி ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வரணும், ஹாரர் ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படி சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம எல்லாம் பண்ணுவோம். அதனால ஒன்றுமே வரல. சரி, வேம்பயர் லுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு மேனேஜ் பண்ணேன். பையனுக்கு மட்டும் ஒரு காஸ்டியூம் அமேசானில் வாங்கினேன். மற்ற ப்ராப்ஸ் எதுவுமே வாங்க முடியல. நான் மோஸ்ட்லி வாங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நானே செஞ்சு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இது லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவில் தீபாவளி டைமாக போச்சு, ஊருக்கு போயிட்டு வருது அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, அமேசானில் ஒரே ஒரு காஸ்டியூம், அவனுக்கு வேம்பயர் காஸ்டியூம் மட்டும் வாங்கினேன். எனக்கு காஸ்டியூம் பார்த்தப்போ அமேசான் போட்டிருந்த ப்ரைஸை பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க. 2000-3000 ரூபாய்க்கெலாம் நம்ம ட்ரெஸ் எடுக்கவே யோசிப்போம். வந்து ஒரு காஸ்டியூம், அந்த காஸ்டியூம் அதுக்கப்புறம் நம்ம யூஸும் பண்ண மாட்டோம். சரி, என்ன பண்ணாங்க, சரி ஓகே நம்மளுக்கு தானே, பையனுக்கு தானே ஃபேன்சி, நம்ம சும்மா போய் என்ன போதும் அப்படின்ட்டு அது ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணேன். அதுதான் இந்த கோலம். ஸோ ப்ளீஸ் யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு சுத்தமாக அதை பற்றி எதுவுமே அதோட நாலேஜ் எனக்கு இல்லை, மேக்கப் நாலேஜ் கிடையாது. அண்ட் கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ, வேம்பயர் லுக்குக்கு என் பையனுக்கு என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சும்மா நான் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா மிட் நைட்டில் உட்காந்து பண்ணேன். ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல தனியாக பண்ணதுனால. ஸோ ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா கிளிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக அது ஒரு எபிசோடாக எடுத்து நான் போடுறேன், வேறு பண்ணி நான் போடுறேன். இப்போ வந்து ஹாலோவின் ஃபங்க்ஷனால எல்லாமே கொஞ்சம் ஸ்கூப்பியாக இருக்கணும்ல. நாங்கள் சூஸ் பண்ணோம் வேம்பயர் தீமு. ஸோ அதுக்கு வந்து பிளட்டு, அப்புறம் வந்து அந்த சைன் போர்டு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ஸ் யூஸ் பண்ணோம். இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த ஃபங்க்ஷன் பற்றி உண்மையிலே எனக்கு போயிருந்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா, எல்லா பேரண்ட்ஸும் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அது முக்கால்வாசி பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அட்டன் பண்ண அத்தனை பேரண்ட்ஸும் அவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சுருந்தாங்க. நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம 90s கிட்ஸ் வந்து இவ்வளோ நல்லா யோசிக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் வந்து இதுனா ஃபேன்சி ட்ரெஸ்னால் உடனே போய் காஸ்டியூம் ஷாப் போவாங்க, வாங்கிட்டு வந்து போட்டு வேலையை முடிச்சுடுவாங்க. பட் யாருமே அதை யோசிக்கவே இல்லை. அவங்களே தான் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணாங்க. எனக்கு பிடிச்ச 2 காஸ்டியூம்னா, ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதில் வந்து அந்த பையன் ரொம்ப சப்பியாக அவன் ட்ரெஸ் போட்டிருந்தான். அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தாலே தெரிஞ்சது அவங்க தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சார்ட்ஸை ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சார்ட்டை, அவ்வளோ பெரிய சார்ட் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே வந்து டைம் ஆகிருக்கும். அந்த பிக் எடுத்தனான்னு தெரியல, எடுத்தேன்னா கண்டிப்பாக வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறவங்களுக்காக. ஸோ எனக்கு அது பார்த்தோன்னா ஆச்சரியமாக போச்சு, வித்தியாசமாக இருக்கே அப்படி. அவன் ஒருத்தர் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஓட ட்ரெஸ் அவங்க அம்மா போட்டிருந்தாங்க. பையனுக்கு வந்து குட்டி வேம்பயர் மாதிரியும் ஏதோ ஒரு பேட்மேன் நினைக்கிறேன், குட்டி பேட்மேன் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்ததுலேருந்து நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு பிரின்ஸிபல்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பிரின்ஸிபல் ரூம் போகிற வரைக்கும் அவங்க அந்த மேக்கப்பை கலைக்கவே இல்லை. இப்போ நம்மளுக்கெல்லாம் கூட எனக்கே கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. நீங்கள் அங்கே இருக்குங்க இங்கே இருக்குங்க, நான் அவ்வளோ தூரம் நடந்து வர மாட்டேன் அப்படிலாம் கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அதில் பற்றில கேர் பண்ணிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, பையன் கூடவே ரேம்ப் வாக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டு அது பேர் ரேம்ப் வாக், மாம் அண்ட் சன் வந்து ரேம்ப் வாக் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி பிரின்ஸிபல்கிட்ட பேசும்போது அப்படியே தான் பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ யாருமே கேர் பண்ணிக்கிறதுல அந்த எஃபர்ட் நிறையா போடுறாங்க குழந்தைங்களுக்காக. இன்றைக்கி ஈவெண்ட் வந்து ஃபுல்லாக ஃபன் ஃபில்டாக இருந்தது. உண்மையிலே நிறைய புது நண்பர்களை பார்த்தோம், நல்லா பேசினோம், பழகணும். மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் ஸ்கூலில் நேராக போய் அவங்கள மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் மீட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப ஒரு ஸ்டோரி வீடியோ மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ வளவலன்னு இழுக்க விரும்பலை. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேவையான இமேஜ்லாம் நான் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேம்பயர் டூத், ஸ்பைடர் வெப், பேட் விங்ஸ், அந்த மாதிரி சில இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேம்பயர் டூத்தையும் ஸ்பைடர் வெப்பையும் மட்டும் தனியாக வேர்டில் போட்டு என் பையனோட
சின்னுக்கு தகுந்தாப்பில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஸ்டிக்கர் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வரைஞ்சி விடும் போது அது அவங்க வந்து அழிச்சிடுவாங்க, இல்லாட்டி வேர்த்துரும், அங்கே போகிற வரைக்கும் அது தாங்குமான்னு தெரியாது. இதே வந்து ஸ்டிக்கர் பேப்பரில் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சைடில் ஒட்டி விட்டுக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்டிக்கர் பேப்பரில் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே இந்த பிளட் டொனேஷன் சிம்பிள் இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டொனேட் பிளட் பிஃபோர் வி கெட் தர்ஸ்டி அப்படின்ற ஒரு கோட். அதாவது நாங்கள் வேம்பயர்ஸ் இல்லையா, அதனால ஒழுங்காக நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி நாங்கள் ஃபுல்லாக குடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு சைன் போர்ட் க்ரியேட் பண்ணேன். அந்த சைன் போர்டுக்கு இதை வந்து ஒரு க்ளாஸி ஒயிட் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் A4 ஷீட்டில் கூட எடுக்கலாம். க்ளாஸி ஒயிட் பேப்பரில் எடுக்கும்போது கொஞ்சம் போல்டாக தெரியும், ஸ்டேஜில் நடக்கும்போது கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். அதுக்காக அதை வந்து ஒரு கார்ட்போர்ட் பேப்பரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பிளாக் கலர் ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை சைடு பார்டரில் கொடுத்தேன்னா இது சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா பாப்பப் ஆகி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேம்பயர் டூத்து, ஸ்பைடர் வெப்பு, அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன் சிம்பிள் அதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டேன். சரி, நான் ஏன் இந்த பிளட் டொனேஷன் தீம் எடுத்தேன் அப்படின்னா, ஹாலோவின் பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு டீப் நாலேஜ் கிடையாது, ஏன்னா அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அதனால் இது வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலாமே, இதை ஹாலோவினை வந்து ஒரு இதாக வச்சு மெசேஜ் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த கோட் நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய காஸ்ட்யூம் பெருசாக இல்லை, உங்களுக்கே தெரியும், நான் ரெசின் ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து தான் இந்த வந்து கெமிலியான் ஃப்ளவர் இது பேர். அதை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஃபெல்ட் ஷீட்டில் வந்து அது சைஸை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். பின்னாடி டைப் பண்ணுறதுக்கு சில்க் ரிப்பன், அவ்வளோதான். இதுதாங்க நான் சொன்னேன், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பையன் செம்ம க்யூட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபேவரட் காஸ்ட்யூம், நன் காஸ்ட்யூம். நான் சொன்னது அவங்க நல்ல எஃபர்ட் போட்டிருந்தாங்க. அவங்க பையனோட இருக்க பிக் இது, அந்த பேட்மேன் பையனோட இருக்க பிக் இது. அண்ட் சம் நியூ ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. திஸ் இஸ் மை ரேம்ப் வாக். Happy morning, I'm Bharati and this is my little vampire, Bragadesh from K. ரேம்ப் வாக்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க, அதனால் சும்மா நடந்து வந்தேன். அவன் கையில் வச்சுருக்கிறது வந்து பாட்டில், பிளட் பாட்டில். அது வந்து வாட்டரில் கேசரி பவுடர் கலந்து அந்த பாட்டிலில் ஊற்றி கொடுத்தேன். இப்போ ரொம்ப ஃபுல் பாட்டில் ஊற்றினா அவனால் தூக்க முடியாதோ என்னமோன்ட்டு கால் பாட்டில் தான் ஊற்றி கொடுத்தேன். அண்ட் திஸ் இஸ் மை வேம்பயர். ஏன்னா அவன் ப்ரைஸும் வாங்கிட்டான். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். லுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அந்த ரோஸ் நெக்லஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் லென்ஸ் வச்சுருந்தேன், அதுவும் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் ஐலாஷஸ், அதுவும் ஃபஸ்ட் டைம். ஐ திங்க் கல்யாணத்தில் வச்சானே என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ வந்து நானே வச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதில் ஃபன் பார்ட் என்னென்னா, இந்த ஐலாஷஸ் வந்து மேக்னெட்டிக் ஐலாஷஸ். எனக்கு வந்து ஐலைனர் போட கொஞ்சம் ஓரளவுக்கு வரும், அதனால் மேக்னெட்டிக் ஐலாஷஸ் வாங்கினேன். அதில் வந்து ஒரு ஐலைனர் கொடுத்துருந்தாங்க, அதை போட்டு இந்த ஐலாஷஸ் வச்சா அப்படியே ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான் என் லுக்குங்க. வேறு எதுவும் பெருசாக இதில் வந்து இது பண்ணுறதுக்குலாம் இல்லை. ஸோ என்னோடய காஸ்ட்யூமுக்கு நான் செலவு பண்ண அமௌண்ட்டு 500க்குள்ளே தான் இருக்கும், பிலோ 500 தான். அண்ட் பையனுக்கு வாங்கின காஸ்ட்யூம் வந்து 600 ருபீஸ். ஸோ வித்தின் 1000க்குள்ளே நாங்கள் வந்து எங்கள் காஸ்ட்யூமை முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும், எனக்கு ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு வீடியோ நான் புதுசாக க்ரியேட் பண்ணி போடவும் ரெடியாக இருக்கேன். அதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.